நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசெண்டாக ரிவைஸ் பண்ண புது ஜிஎஸ்டி ரேட்ஸ் மூலமாக நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம சேவ் மட்டும் பண்ணாமல் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டை நம்மளால் நல்லா க்ரோ கூட பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நல்ல கார் வாங்கி அதோட புது ஜிஎஸ்டி ரேட்ஸ் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே மாதம் நம்ம குடும்பத்துக்கே தேவையான மளிகை சாமானும் மற்ற பொருளும் வாங்குறப்போ அதோட புது ஜிஎஸ்டி ரேட்ஸ் மூலமாக அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அந்த 500 ரூபாயை மாதம் ஒரு 25 வருஷத்துக்கு மினிமம் ஒரு 13% ஆவரேஜாக இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்ல அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கையிலேருந்து மொத்தமாக ஒரு 1.5 லட்ச ரூபா போயிருக்கும். ஆனால் அந்த மொத்த அமௌண்ட்டும் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட வளர்ந்துருக்கும். இதுக்காக கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டிஸ்னு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க எந்த அசெட் கிளாஸில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தோட ரிஸ்க்கையும் ஒழுங்காக அனலைஸ் பண்ணி கரெக்டாக அலோகேட் பண்ணோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா நம்ம பயோவில் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் பதிலுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.